ஹாய், நம்ம இன்றைக்கி வந்து தோட்டத்தில் மரத்துலேருந்து பறித்து வச்சுருக்க சப்போட்டா அதெல்லாம் பழுத்துருச்சுங்க. இதிலேருந்து நாம் ஜூஸ் போடலாம். பழுத்த பழங்களை எடுத்து மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா பழுத்திருக்கு பழம். ஜூஸுக்காக பால் காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இனிப்பு இருக்கிறது போதும். வேணும்னா கொஞ்சம் லைட்டாக சுகர் சேர்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சுகர் தவிர்த்திடலாம். இல்லைனா பனங்கல்கண்டு, நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர் வித்தியாசமாக இருக்கும், அதுக்காக சுகர் லைட்டாக சேர்த்துருக்கேன். கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் மஞ்சதுக்கப்புறம் இப்படி அரைச்சிருச்சு பாருங்கள். நல்லா பழுத்திருச்சு பழம். இது கூட இப்போ நம்ம வந்து காய்ச்சி ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மில்க் சேர்த்துருக்கலாம். கூலிங் இதுதான். இன்னும் சில்னஸ் வேணும்னா நீங்கள் வேணுன்னா கூட ஜூஸ் போட்டதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சிக்கோங்க. பால் சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். சப்போட்டா ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் வந்து திக்காக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் மில்க் சேர்த்துக்கிறேன். ஏன்னா குட்டி ஜாரில் அரைச்சேன், அதனால். இப்போ ஜூஸ் எப்படி இருந்திருக்கு பாருங்கள். ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃப்ரூட்லேயே ஜூஸ் சாப்பிட்றது நல்லது. அது கூடவே இன்றைய சமையல் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. வாழைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட் சேர்த்து பாசிப்பருப்பு சேர்த்து கூட்டு, வெள்ளை சாதம், பச்சை பயிர் கடைஞ்சிருக்கேன். இன்றைய சமையல் அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். டேக் கேர். பாய். நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ டு ஆல். பாய்.